ஹாய், நான் சத்யா. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிப்புக்கான பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டேஸ் ட்ரிப்பு நம்ம போகிறதா பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வைக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ட்ரிப் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னா நம்ம கொடைக்கானலுக்கு தான் நம்ம போகிறோம். 3 டேஸுக்குமே நான் 3 ஜீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜீன்ஸ் ட்ரக் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு அளவே நான் 4 டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே போனதான் தெரியும் எந்த ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் மோஸ்ட் ஆஃப் 4 டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சேன். அதே மாதிரி ஜூடியோவில் வாங்கின ஒரு மேக்ஸி செட் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லுமே ஸ்லீவ்லெஸ் தான். பட் ஓகே, நம்ம எடுத்து வைக்கலாம், அங்கே போனால் தானே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு 2 மேக்ஸி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். 2 நைட்ஸ் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டேஸுக்கான நைட் வியர் ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு முக்கியமான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எடுத்து வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் எடுத்து வைக்கணும். சேம் அவருக்கும் அதே மாதிரி தான் 3 ஜீன் எடுத்து வச்சேன். அங்கே இருக்க வெதருக்கு ஏற்ற மாதிரி திக்கான டிஷர்ட்ஸ் அண்ட் ஹூடிஸ்லாம் எடுத்து வச்சேன். அவங்களுக்கும் ட்ராலியில் இந்த மாதிரி முக்கியமான பொருளாக எடுத்து லாக் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து நான் கேஷுவல் ஷூவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷுவல் ஷூக்கெலாம் லேஸ்லாம் கட்டி விட்டு உள்ளே எடுத்து வச்சோம். ஸோ என்னோடய ஷூவும் அவங்களோட ஷூவும் ஒரு சின்ன ஹேர் பேக்கில் போட்டு அதை பற்றவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹேர் பேக்கில் போட்டு கவர் போடாமல் ஷூஸ் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கவரும் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பேக்கில் வந்து ஷூஸ், ஹூடி, அப்புறம் வந்து ஜர்கின்லாம் எடுத்து வச்சோம். என்னோடய ஜர்கின், அவங்களோட ஜர்கின்லாம் எடுத்து வச்சோம். இந்த கர்ச்சீஃப் பார்த்தீங்கன்னா 5 செட்ஸு 79 ரூபான்னு வாங்கினோம். டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வேறு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கர்ச்சீஃப் மட்டும் நான் எனக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் வைக்க வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்தேன். ஒரு மாய்ஸ்சரைசர், அதே மாதிரி சானிடைசர் நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஹேண்ட் வாஷ்லாம் இருக்குமான்ட்டு. ஸோ அதனால் அது ஒன்று எடுத்து வச்சேன். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ், பேம்பூவில் டங் கிளீனர் ஒன்று வாங்கினேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை வாங்கியிருக்கேன். நான் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கூலர் பாக்ஸ், கூலரில் வந்து மேக்ஸிமம் 3 கூலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் என்கிட்ட பழைய கூலர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கேப் என்கிட்ட வந்து 9 இயர்ஸ் ஆச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணது. ஸோ அதையே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பேக்கில் வந்து ஷாக்ஸ், ஹேருக்கு யூஸ் பண்ணுற அயனர், மோ ஸ்ப்ரே அண்ட் ஷைன் ஸ்ப்ரே எடுத்து வச்சேன். ஹேர் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே எடுத்து வச்சேன். பட் அது ஆல்மோஸ்ட் காலி, அதனால் மறுபடியும் உள்ளேயே எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த பேக்கில் வந்து கர்ச்சீஃப்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான நாப்கின்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சின்ன ஹேண்ட் பேக்கில் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியதுனால பெரிய ஹேண்ட்பேக்கே எடுத்துட்டேன். இதில் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய திங்ஸ் வைக்க முடியும். உங்களோட பெல்ட்டு, அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷு, சோப்பு, இது எல்லாமே நான் அதில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ டங் கிளீனர், ப்ரஷஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷாம்புமே நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பேக்கை பற்றி சொல்லணும். என்னென்னா, டிமார்ட்டில் தேடிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பேக் பார்த்தேன். அது வந்து ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. 1200 கிட்ட வந்துச்சு. அது நம்மளுக்கு அப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த பேக் எடுத்தோம். இது வந்து 399, 5 ஃபோல்டர் இருந்துச்சு. ஸோ இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பேக்கில் எடுக்க வேண்டியதில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட மேக்கப் பேக் தான். இந்த பேக்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ எது தேவையோ அது மட்டும் வச்சுக்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபேஸுக்கான மாய்ஸ்சர் அண்டு ஐப்ரோ ஜெல், அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர், ஸோ ப்ரைமர், அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னென்ன பவுடர் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பனானா பவுடர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தேவையான ப்ளஷஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரே இருந்துச்சு, பட் ஃபிக்ஸ்டு வேணாம், செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே உள்ளே எடுத்து வச்சிடலாம். அது இல்லாமல் ஹேர் பேண்ட்லாம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹேர் பேண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே அந்த டப்பாலெலாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஹேர் பின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்குலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ எது தேவைப்படாதோ அதெல்லாம் உள்ளேயே நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பேண்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. சரி எதுக்கு எடுத்து வைப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் கம்மல்லாம் எடுத்து வச்சேன். ஸோ என்ன கம்மல் போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லுமே வெஸ்டர்ன் வியர்னால ஸோ இந்த ஜிம்காஸ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தேடிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
ஒரு குட்டி ஸ்டெட்டு காணாமல் போயிடுச்சு. ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். பார்த்தா இங்கே ஒரு ஸ்டெட்டும் அங்கே ஒரு ஸ்டெட்டும் மாறி மாறி கடந்திருக்கு. லாஸ்ட்டில் 2யும் பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெட்டு வந்து ஃபீனிக்ஸ் மாலில் வாங்கினேன். ஆசைப்பட்டு வாங்கினேன் 500ன்ட்டு. செகண்ட் ஸ்டெட்டாக தான் வாங்கினேன். பட் அந்த காதுக்கு பத்தலை, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, புண்ணே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் அதை கழட்டி வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.